அனைத்து கட்சி கூட்டத்திற்கான அழைப்பை மத்திய அரசு விடுத்திருந்த நிலையில் தற்போது அது தொடங்கி நடைபெற்று வருகிறது. 5க்கும் மேற்பட்ட எம்பிக்களை கொண்ட கட்சிகளை அழைத்து இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. பாகிஸ்தானுடனான அந்த உறவை முறித்துக் கொள்வதாக இந்தியா முடிவெடுத்த நிலையில் இந்த ஆலோசனை நடைபெறுவது முக்கியமான ஒன்றாக நாம் கவனிக்க வேண்டியுள்ளது. காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து நடத்தப்படும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன ஆலோசிக்கப்படுகிறது என்பது சார்ந்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் என்னென்ன அம்சங்கள் ஆலோசிக்கப்படுகின்றன? அதே போல தற்போது அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சிகள் தரப்பில் அவர்களுடைய கோரிக்கைகளையோ அல்லது கேள்விகளையோ எழுப்புவதற்கான வாய்ப்பு ஒதுக்கப்படுதா? நாடாளுமன்ற வளாகத்தில் தற்போது அனைத்து கட்சிகள் கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான துறை அமைச்சர்களான கிரண் ரிஜிஜு மற்றும் வேல்முருகன் உள்ளிட்டோரும் பங்கேற்றுள்ளார். அதே போல மத்திய கேபினெட் அமைச்சர்களான நிதின் கட்கரி, நிர்மலா சீதாராமன் ஆகியோர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள். அவர்கள் தவிர பல்வேறு கட்சிகளுக்கு பாஜக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி கட்சி, தெலுங்கு தேசம் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கு இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கான ஒரு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டு அந்த கட்சிகளினுடைய பிரதிநிதிகளும் இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள். காங்கிரசினுடைய சார்பாக மூத்த தலைவர்களான KC வேணுகோபால், ராகுல் காந்தி உள்ளிட்டோரும், திமுகவின் சார்பாக திருச்சி சிவாவும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தளவில் மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சார்பாக 2 விளக்கங்கள் என்பது வழங்கப்பட உள்ளது. முதற்கட்டமாக பாதுகாப்பு தொடர்பான, அதாவது பகல்காம் துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற பொழுது நிகழ்ந்த சம்பவங்கள் என்ன, அதனுடைய அந்த பாதுகாப்பு விளைவுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை மத்திய உள்துறை அமைச்சர் இந்த கூட்டத்தில் அனைத்து கட்சியினுடைய தலைவர்களுக்கும் விளக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடைய சுமார் 20 நிமிட ஒரு டீடைல்டு பிரசன்டேஷனும் அனைத்து கட்சியினுடைய தலைவர்களுக்கும் மத்திய அரசின் சார்பாக ஒரு விளக்கமாக வழங்கப்பட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பகல்காம் துப்பாக்கிச்சூட்டினுடைய அந்த துப்பாக்கிச்சூட்டால் பாதிக்கப்பட்டவருடைய அந்த எண்ணிக்கை எவ்வளவு பேர் உயிரிழந்துள்ளார்கள், எவ்வளவு பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள், இந்தியர்கள் எந்தெந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் என பல்வேறு விளக்கங்களை அவர்கள் முன்வைக்க இருக்கிறார்கள். அதன் பிறகு எதிர்கட்சிகள் அந்த தரப்பிலிருந்து எதிர்கட்சியினுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கும், எதிர்கட்சி மட்டுமல்லாமல் கூட்டணியில் உள்ள ஆளும் கட்சியினுடைய கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்குமான ஒரு கருத்துக்களை முன்வைப்பதற்கான ஒரு அவகாசம் என்பது வழங்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் முதற்கட்டமாக மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகமானது உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் மத்திய அரசினுடைய செயல்பாடுகள், எடுக்கப்பட்ட முடிவுகள் என்பது எவ்வாறு இருக்கிறது, அதன் மீதான ஒத்துழைப்பு என்பது சர்வதேச அரங்கில் எவ்வளவு இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தையும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த கூட்டத்தின் பொழுது அவர் முன்வைக்க உள்ளார். ஆனால் கூட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே பிரதமர் மோடி நேரடியாக வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை எதிர்கட்சிகள் சார்பாக இந்தியா கூட்டணியுடைய கட்சிகள் இன்று தற்பொழுது முன்வைத்து வருகின்றன. காங்கிரஸ், திமுக உள்ள கட்சிகளும் பிரதமர் நேரடியாக வந்து விளக்கம் அளிக்க வேண்டும், பாதுகாப்பு குறைபாடு என்பது எவ்வாறு ஏற்பட்டது என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் வைத்து வருகிறார்கள். அது ஒரு புறம் இருந்தாலும் மத்திய அரசு அளிக்கும் விளக்கத்தை நிச்சயமாக எதிர்கட்சிகள் கேட்கும், அதன் பின்னர் தங்களுடைய கருத்துக்களையும் முன்வைக்கும் என்ற ஒரு கருத்துக்களை சமாஜ்வாதி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த பகல்காம் துப்பாக்கிச்சூட்டு விவகாரத்தினுடைய அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தற்பொழுது வரை இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடைய அந்த ஒரு ராஜாங்க ரீதியிலான உறவுகள் ஏற்பட்ட அந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் பல்வேறு அம்சங்களும் இந்த ஆலோசனையின் பொழுது முன்வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானியர்கள் மீதான விதிக்கப்பட்ட அந்த விசா உள்ளிட்ட தடைகள் மீது எவ்வளவு தாக்கம் இருக்கும், குறிப்பாக மருத்துவ விசாக்கள் எந்த அளவிற்கு பாதிப்புகள் ஏற்படுத்தும் என்பது தொடர்பான பல்வேறு விளக்கத்தையும் இந்த ஒரு ஆலோசனை அனைத்து கட்சி கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் முன்வைக்க உள்ளார். அவர் மட்டுமல்லாமல் மத்திய வெளியுறவுத்துறையினுடைய செயலர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள். அவர்களிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்கு தயாராக உள்ளதாகத்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகமானது தெரிவித்துள்ளது. எதிர்கட்சிகளை பொறுத்த அளவில் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக பாதுகாப்பு குறைபாடு குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு பிரச்சனையை இந்தியா ஒட்டுமொத்தமான ஒரு பிரச்சனையாக பார்க்க வேண்டுமே தவிர ஒரு குறிப்பிட்ட பிரிவு சார்ந்த, மதம் சார்ந்த பிரச்சனையாக மட்டும் கருதக்கூடாது, பிரிவினையை ஏற்படுத்தக்கூடாது, இதனை பயன்படுத்திய ஒரு கருத்தையும் எதிர்கட்சிகள் சார்பாக இன்று இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கருத்துக்கள் என்பது முன்வைக்கப்பட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தினுடைய அறையில் தான் இந்த ஒரு அனைத்து கட்சிகளுடைய
கூட்டம் என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் அழைப்பாளர்களாக விருந்தினர்களாக பங்கேற்று தங்களுடைய அந்த ஒரு விளக்கத்தை அவர்கள் முன்வைத்துள்ளார்கள். இரண்டு தரப்பிடம் இருந்துமே, அதாவது மத்திய அரசிடமிருந்து ஒரு விளக்கம், எதிர்கட்சி தரப்புகள் அனைத்து கட்சிகளுடைய தரப்பிலிருந்து ஒரு கேள்விகள் மற்றும் கருத்துக்கள் உள்ளிட்ட இரண்டு தரப்பினுடைய ஒரு சமரச பரிமாற்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் இருக்குமே தவிர மத்திய அரசு மட்டும் விளக்கத்தை தராது என்ற ஒரு கருத்தையும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது தெரிவித்திருந்து அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த அனைத்து கட்சிகள் கூட்டம் தொடங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சுசித்ரா, இப்போ மத்திய அரசு தரப்பிடமிருந்து வழங்கப்படும் விளக்கம் என்பது இதுவரைக்கும் என்ன நடந்தது என்பது பற்றி மட்டும் இருக்குமா, அல்லது இனிமேல் என்ன செய்ய போகிறோம் என்பது சார்ந்து மத்திய அரசு எடுத்திருக்கும் முடிவுகள் சார்ந்த விளக்கமும் கொடுக்கப்படுமா? மிக முக்கியமாக அதாவது அந்த எதிர்பார்ப்பு தான் நிலவுகிறது. அதாவது மத்திய அரசு சார்பாக ராணுவ நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட உள்ளதா என்ற ஒரு கேள்வி அனைவருக்குமே உள்ள கேள்வியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அந்த கேள்விக்கான பதிலை இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய உள்துறை வழங்கும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளதாக காங்கிரசினுடைய பல்வேறு மூத்த தலைவர்களும் தெரிவித்திருந்தார்கள். தகுந்த பதிலடி என்பது பாகிஸ்தான் அரசிற்கு வழங்க வேண்டுமே தவிர பாகிஸ்தானுடைய சாமானிய மக்களுக்கு அவர்கள் மீதான ஒரு திணிப்பாக இருக்கக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் சமாஜ்வாதி கட்சியினுடைய ஒரு சில தலைவர்கள் பேசிய பொழுது கூறியிருந்தார்கள். மிக முக்கியமாக தற்பொழுது முதற்கட்டமாக ராஜாங்க ரீதியிலான உறவின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், அதற்கு அடுத்தபடியாக ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பான ஒரு விளக்கத்தையும் மத்திய உள்துறை அரசு அமைச்சகம் தமக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கேள்விகளை இன்று அவர்கள் எழுப்ப உள்ளார்கள். அதன் மீதான ஒரு விளக்கத்தை நிச்சயமாக மத்திய அரசு வழங்கும் என்றுதான் எதிர்பார்க்க முடியும். அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு முக்கியமான விளக்கங்களை மத்திய அரசு கொடுக்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இது சார்ந்த விரிவான விளக்கங்களுக்கு நன்றி சுசித்ரா. தொடர்ந்து இது சார்ந்த செய்தியை நாம் நேரலையில் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளை.